ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்துகிறோம். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன்னு சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்தில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற கிளாஸ் வந்து 152. சரியா? இப்போது இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ்லேயும் 2 ஆயத்து தான் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ்லேயும் 2 ஆயத்து தான் பார்த்தோம். ஏன்னா அது இஸ்லாத்துடைய கோர் ஐடியாலஜியை பேசக்கூடிய வசனம். ஸோ இதை வந்து டெப்த்தாக தான் பார்த்தாகணும். ஏன்னா எல்லா வசனங்களும் இந்த மாதிரி வந்து டைம் எடுக்காது. சில இடங்களில் வந்து ரொம்ப இந்த கோர் ஐடியாலஜி பேசப்படும் போது அந்த இடத்துல நம்ம வந்து அதை கிளியர் பண்ணிட்டு தான் அது போகணும். அப்போது இன்றைக்கி பார்க்குற வசனத்துக்கு வருவோம். எவர்கள் கன்றுக்குட்டியை தெய்வமாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் நிச்சயம் தம் இறைவனின் கோபத்திற்கு ஆளாகியே தீருவார்கள். மேலும் உலக வாழ்விலும் இழிவுக்குரியவர்களாகி விடுவார்கள். பொய் புனைந்துரைப்பவர்களுக்கு நாம் இவ்வாறே தண்டனை அளிக்கின்றோம். இப்போ இந்த இடத்துல இந்த காளை கன்றை வந்து வணங்கினாங்க இல்லையா? இப்போ புது சிலையை உருவாக்கணும். காளை கன்றுங்கிறத விட தூக்கி விட்டு எப்படி வச்சுக்கலாம், புதிய கடவுளை லான்ச் செய்தவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். இது மாதிரி அல்லாஹ் வழிகாட்டிய பின்னர் புதியதாக ஒரு கடவுள் கொள்கையை வந்து நீங்கள் உருவாக்கிட்டு அதை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பரிசாக கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அல்லாஹ்வுடைய கோபம். சரி, ஓகே. அல்லாஹ்வுடைய கோபம் கிடைச்சா என்ன கிடைக்கும்? நிறைய பேர் அந்த ஹதீஸ் கேட்டிருப்போம். என்ன? அல்லாஹ்வின் சாபமும் வானவர்களின் சாபமும், என்ன படைப்புகள் அனைத்தின் சாபமும் அவங்க மேலே கிடைக்கும் அப்படின்றது. அது சினத்திற்கு அளவே தீருவீங்க. அல்லாஹ் கோபம் வந்துச்சுன்னா வானவர்கள் கோபம் வந்துடும். வானவர்கள் கோபம் வந்துருச்சுன்னா மனிதர்களும் கோபப்பட ஆரம்பிச்சிருவாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளும் அந்த அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளானவர்களை மீது கோபம் கொள்வார்கள். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், உலக வாழ்வில் இழிவுக்குரியவர்களாகி விடுவார். அவங்க உலகத்தில் இருப்பாங்க, மரியாதை 5 பைசா அளவு கூட அவங்களுக்கு இருக்காது. அசிங்கப்படுவானுங்க. அந்த இழிவில் அதாவது அது கொடுக்குற தண்டனைகளும் அடங்கும். அந்த இழிவில் என்னென்ன வரும்? அடியும் விழுவோம், கேவலமும் படுவோம், உயிரும் போகும். அல்லாஹ் சொல்கிறான், பொய் புனைந்துரைப்பவர்கள். நான் உண்மை கற்றுக் கொடுக்கும்போது எனக்கு சும்மா ஒருத்தன் பொய் சொன்னாலே தப்பு. உண்மை மட்டும்தான் பேசணும், இதுதான் உண்மை, இதெல்லாம் பொய்ன்னு பிரித்து அல்லாஹ் பாடம் நடத்தின ஒரு கூட்டம் பொய் சொல்லிச்சுன்னா அதை விடலாமா? அது
விடலாமா? அது சும்மா விடலாமா? நாம் இவ்வாறே தண்டனை அளிக்கிறோங்கிறார். இப்போ இன்றைக்கி நவீன காளைக்கன்று எது? ஐடியாலஜி, விர்ச்சுவல் சிலைகள். இன்றைக்கி எதுவுமே சிலைகள் இருக்குது. இன்றைக்கி மொழி ஒரு சிலை, ஐடியாலஜி ஒரு சிலை, ஃபிலாசபி ஒரு சிலை, தத்துவங்கள் இன்றைக்கி சிலை. தத்துவத்தை ஃபாலோ பண்ணுறவன் இருக்கான். புரியுதா? யாரை வணங்குறீங்களோ அதுவும் கடவுள், யாருக்கு கட்டுப்படுறீங்களோ அதுவும் கடவுள், யார் பேச்சை கேட்டு நடக்கிறீங்களோ அதுவும் கடவுள். இது எல்லாமே இந்த இதில் வந்துடும். அப்போது இன்றைக்கி முஸ்லீம் எங்கேயாவது காளைக்கன்ற சிலையாக வச்சுருக்கிறானா? இல்லை. இப்போ அமெரிக்கர்களுக்கு பிடிக்காதவர்கள் யார்? முஸ்லீம்கள். யூதர்களுக்கு பிடிக்காதவர்கள் யார்? முஸ்லீம்கள். முஸ்லீம்களுக்கு பிடிக்காதவர்கள் யார்? முஸ்லீம்கள். அரபுகளுக்கு யாராவது நம்மளை பார்த்தா பிடிக்காது, முஸ்லீம்களை பார்த்தா பிடிக்காது. நமக்கு அரபுகளை பார்த்தா பிடிக்காது. என்ன? இந்துக்களுக்கு பிடிக்காதவர்கள் யார்? முஸ்லீம்கள். இப்போ நீ என்னடா ஜன்மம்? நீங்கள் ஒருத்தனை பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுமா? தோணுதில்லை நம்மள. ஒருத்தர் வயசானவர், அவரை பார்த்தா வெயிலில் அலையிறார். வயசானவர் ஒருத்தர் ரோட்டில் கிராஸ் பண்ணுறதுக்கு நின்னா எல்லாருக்கும் என்ன தோணும்? அவர் ரோடை கிராஸ் பண்ணி விடுவோம் அப்படின்னு தோணும். அவர் முகம் வாடி போயிருந்துச்சுன்னா தண்ணி வேணுமா பெரியவரை அப்படின்னு தோணும். செப்பலில் அடித்து ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறான்னு சொல்லி தோணுதுன்னா இது யாரோ தோண வச்ச மாதிரி தெரியுதா? அவங்க வீட்லேயும் பெரியவங்க இருப்பாங்கள்ல. ஆனால் இவனை அடிக்கிறது தப்பு இல்லைன்னு தோணுதா இல்லையா? பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுதா இல்லையா? ட்ரெயினில் உட்காந்து ஒருத்தர் போகிறார், கண்ணியமான ஆடை அடைஞ்சி, ஒரு ஆலிம் ஒரு பையன் 18 வயசு 19 வயசு குரான் ஓதன ஒருத்தன் போகிறான். அவன் என்னத்தையோ ஒன்று டிஃபனில் சாப்பிட்றான், நீ மாட்டுக்கறி தான் சாப்பிட்றன்னு அடி பின்னி எடுக்கிறாங்களா இல்லை? அந்த மக்கள் யாராவது வேடிக்கை பார்க்குற மக்கள் இவனை அடிக்காத பாவன்னு தோணுது அவங்களுக்கு? தோண மாட்டேங்குது. அடிக்கிறது தான் சரின்னு தோணுதில்லை. தோணுதா இல்லையா? ஈரானில் அந்த ஸ்கூலில் பாம்பு போடுறது தப்பு இல்லைன்னு தோணுதா இல்லையா? அப்போனா நமக்கு அல்லாவுடைய சாபம் துரத்துதுங்கிறது நமக்கு தெரியும். வேணாம், இதுக்கு முன்னாடி யாருக்கு இது மாதிரி தோணிட்டு இருந்துச்சு தெரியுமா? யூதர்களுக்கு இப்படி தோணிட்டு இருந்துச்சு. யூதர்களை பார்த்தா உலகம் இப்படி தோணுச்சு. எங்கே பார்த்தாலும் அவனுக்கு அடி, ஸ்லேட்டை தொங்க போட்டுட்டு தான் ரோட்லேயே சுற்றணும் தான் ஒரு யூதன்கிறது. எங்கே? ஜெர்மனியில், ஃப்ரான்ஸில், ஸ்பெயின்லலாம் அப்படி தான் சுற்றணும். ஸ்லேட்டை தொங்க விட்டுட்டு நான் ஒரு யூதன்னு சுற்றணும். ஏன்னா கலர் ஒரே மாதிரி இருப்பான், ஆள் டிஃப்ரெண்ட்டு தெரியணுங்கிறதுக்காக சுற்ற சொல்கிறான். புரியுதா? இப்போ இன்றைக்கி நமக்கு அது உழுவுதுன்னா ஒரு வேளை நம்ம ஏதாவது காளைக்கன்ற கடவுளை வச்சுருந்துருப்போம். காளைக்கன்றின் பக்தி புகட்டப்பட்டு விட்டது மாதிரி அல்லாவுக்கு பிடிக்காதவர்களின் வெறுப்பு மனிதர்கள் மத்தியில் விதைக்கப்பட்டு விடும். அதில் நல்லவரா கெட்டவரான்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான். நெல்லோடு சேர்ந்து உமியும் அறையும். சரியா? அது அடையும் போது நெல்லுக்கு பாய்றது புல்லுக்கும் பாயும். அதெல்லாம் குர்ஆன் சொல்லுது. உங்களில் ஒரு தீமையை அஞ்சு கொள்ளுங்கள், அதில் உங்களில் தீயவர்களை மட்டும் பிடித்து கொள்ளாதுன்னு அல்லாஹ் தான் சொல்கிறான். நல்லவர்களையும் சேர்த்து தான் அது சுருட்டும். அவங்கெல்லாம் நல்லவங்க. இந்த அரபுகளுக்கு ஏடுதான்ங்கிற ஹதீஸில் கூட உம்மு சலமா ரலியல்லாஹு அல்லது ஆயிஷா ரலியல்லாஹு நினைக்கிறேன், அவங்க கேட்பாங்க, எங்களில் நல்லவர்கள் இருக்கும் போதுமா அப்படிங்கும்போது நபிசான் சொல்லுவாங்க, ஆமாம், தீமை மிகைத்து விட்டால். இப்போ இன்றைக்கி தீமை டாமினேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி தீயவர்கள், இன்றைக்கி முஸ்லீம்களில் மெஜாரிட்டி காளைக்கன்ற வணங்குது. அப்போ புது கடவுள் வழிபாடு இது வந்துச்சுனால இப்போ இன்றைக்கி நம்ம தான் உலகத்திலேயே ஆக மோசமான மனிதர்கள். மனித குலம் வெறுக்கக்கூடிய இஜ்மா ஆயிடுச்சு. எவனை வேணாலும் சாத்தலாம், இவனை சாத்தலாம். இவனை பொறுத்த வரைக்கும் காமன் நேட்டோ சொல்லுது சாத்துங்க, என்ன ஐநா சபை சொல்லுது சாத்துங்க, தப்பு இல்லை, எல்லாரும் சொல்கிறான் சாத்துங்க, இவனை சாத்துங்க, சந்தோஷப்படுறானா இல்லையா? புரியுதா? இன்றைக்கி நம்முடைய அழகை நான் விவரிக்கிறேன். நம்முடைய குரல் கழுதையை விட கேவலமானது, நம்முடைய முகம் பன்றியை விட மோசமானது, நம்முடைய செயல் நாயை விட தாழ்ந்தது. இது குர்ஆன் சொல்லக்கூடியது. இன்றைக்கி நம்ம பாடுனா கழுதை, நடந்தா பன்னி, என்ன சேட்டையில் நாய், அதுவும் வெறி பிடிச்ச நாய், சொறி பிடிச்ச நாய். புரியுதா? அதை சொசைட்டியில் இருக்கவே லாய்க்கு இல்லாத நாய். இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அதனால் நீங்கள் ஈரான் பின்னாடியெல்லாம் போய் ஒளிஞ்சிக்காதீங்க.
நம்ம டோக்கன் வரும்போது அவர்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படும். புரியுதா? சிறப்பிக்கப்படுவீர்கள். ஏன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். எதுக்கு? அஸாபுக்கு, அல்லாஹ்வுடைய அஸாபுக்கு. ஏன்னா குர்ஆனுக்கு செய்கிற துரோகத்துக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு என்ன கிடைக்கும்? குர்ஆன் தான் ஐடியாலஜியை ஃபாலோ பண்ண சொல்லுது. ஒரு கடவுள் சிலையை ஏற்படுத்தி கொடுக்கல, ஒரு மனிதருடைய புகைப்படத்தை ஏற்படுத்தி கொடுக்கல, ஹீரோ வர்ஷிப்பும் கிடையாது, ஐடல் வர்ஷிப்பும் கிடையாது. புரியுதா? இங்கே ஐடல் வர்ஷிப்பும் கிடையாது, அதையும் ஐடல் தான் சொல்கிறான் இல்லையா? 2 ஐடல் வர்ஷிப்பும் நமக்கு கிடையாது. தனிநபர் வழிபாடும் நமக்கு கிடையாது, சிலை வழிபாடும் நமக்கு கிடையாது, ஐடியாலஜி வழிபாடு. ஆனால் நம்ம கேட்குறோம் ஐடியாலஜியா அப்படின்னா என்ன? அந்த ஐடியாலஜி ஜனாசா தான் ஒருத்தர் எடுத்தார் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போது. நம்முடைய ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போது ஐடியாலஜியோடைய ஜனாசா எடுத்துகிட்டு அவர் வேற ஒன்று லான்ச் பண்ணார். அது சத்தம் போட்டுச்சு, அது எல்லாரும் அது பின்னாடி போயிட்டாங்க. புரியுதா? அப்போ அல்லாஹ் சொல்கிறான், பொய் புனைந்துரைப்பவர்களுக்கு நாம் இவ்வாறே தண்டனை அளிக்கிறோம். இப்போ இது என்ன பொய் இவங்க சொன்னாங்க? இவங்க என்ன பொய் சொன்னாங்க? அங்கே பொய் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த கடவுளை வணங்க சொல்லி எங்களுக்கு எந்த தடையும் இருக்கவில்லைன்னு இவங்க பொய்யா சொன்னாங்க. சத்தம் இல்லாத சிலையை தான் வணங்கக்கூடாது, சத்தம் போடுற சிலையெல்லாம் வணங்கலாங்க, அது தப்பு இல்லைங்கன்னு. அதே தான் இன்றைக்கி நம்ம வச்சிருக்கிற அந்த விர்ச்சுவல் சிலையை, அது குர்ஆனில் எங்கேயாவது தடை இருக்கு? இந்த சிலையை வணங்கக்கூடாதுன்னு ரசூலை எங்கேயாவது சொல்லியிருக்காங்க? இந்த தஹசீபுக்கு ஆசர், இந்த ஆசர் புதுசாக ஒரு சிலை இப்போ வடிச்சு நமக்கு கொடுத்தாங்க இல்லையா? பின்னூக்கு எல்லாம் மாட்டிட்டு சுற்றுறோம் இல்லையா? அந்த சிலையை வணங்கக்கூடாதுன்னு குர்ஆன் எங்கேயாவது பேசியிருக்கு? பேசலை. அப்படின்னு சொன்னால் பொய்யுங்கிறான்ல, அது உண்மை இல்லைங்கிறான். அதையும் சேர்த்து தான் கவர் பண்ணிட்டு போனாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். நம்ம சொல்கிறோம் இல்லை நோ, அது வேறு, இது வேறு. இந்த சிலை வேறங்க, அந்த சிலை வேற. புரியுதா? அப்போது இதில் நமக்கு அல்லாஹ் இனி பொய் இவ்வாறே நாம் தண்டனை அளிக்கிறோம், இதுதான்ப்பா என் பேட்டன்னு பொய் சொன்னால் அடி விழுவும்பா. அதுவும் என் பேரில் பொய் சொன்னால் என்ன சொல்கிறோம்? இன்றைக்கி நம்முடைய மார்க்கத்தை இழிவுபடுத்துகிறதோடு நிறுத்திக்காமல் மற்ற மார்க்கங்களையும் இழிவுபடுத்துகிறோம். மதம் அடிப்படையில் என்ன, எந்த அரசியல் தத்துவமும் இருக்கக்கூடாது. இதை பேசுகிறவர் ஜார்ஜோ, ராமசாமியோ, என்ன நேத்தன்யாவோ கிடையாது. மிஸ்டர் அப்துல்லா, சன் ஆஃப் அப்துல் காதர், சன் ஆஃப் இப்ராஹிம், சன் ஆஃப் இஸ்மாயில், அப்படியே போனீங்கன்னா தலைமுறை வரைக்கும் ரசூலா வரைக்கும் போகும். இப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? மத சார்பற்ற ஜமாத் இஸ்லாமி அறிக்கை விட்டுருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மத சார்பை எதிர்க்கிறோம், மத சார்பின்மையை நாங்கள் ஆதரிக்கிறோம். புரியுதா? அப்போ மதம் சார்ந்த அரசியலை நீங்கள் எதிர்க்கிறேன்னு சொல்கிறீங்களே, அது இஸ்லாமிய அரசியலா? அதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, நீங்கள் இஸ்லாத்தையும் சேர்த்து சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. உமர்லியானுடைய அரசியல் மதம் சார்ந்ததா, மதம் சாராததா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் மதம் சார்ந்ததா, மதம் சாராததா? குர்ஆன் சொல்லக்கூடிய அரசியல் மதம் சார்ந்ததா, மதம் சாராததா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச அரசியல் மதம் சார்ந்ததா, மதம் சாராததா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச அரசியல் மதம் சார்ந்ததா, மதம் சாராததா? அலி ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச அரசியல் மதம் சார்ந்ததா, மதம் சாராததா? எங்கே திசை திருப்பப்படுகின்றீர்கள்? கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையை எங்கே இழுத்து செல்லப்படுகிறீர்கள்? என்ன கற்றுக் கொடுக்குறீங்க? நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து கற்றுக் கொடுக்குறீங்க? எந்த இடத்துலேருந்து கற்றுக் கொடுக்குறீங்க? மதம் சார்ந்த அரசியலை இஸ்லாம் மறுக்குதா? தன்னுடைய கொள்கையை தானே இஸ்லாம் மறுக்குதா? இது அல்லாஹ் மேலே இட்டு கட்டுற மிக பிரம்மாண்டமான, மிக அபாண்டமான பொய் இல்லையா? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய குழந்தைக்கு மேலே போட்ட பழியை விட இது மோசமான பழி இல்லையா? அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கிறான்னு சொல்கிற பழியை விட இது மோசமான பழி இல்லையா? எவ்வளோ அபாண்டமான பழி. இதன்படி தான் நீங்கள் வாழணும், இதுதான் சிராத்துல் முஸ்தகீம், இதிலிருந்து நீங்கள் வழியே தவறிவிடக்கூடாதுன்னு சொன்ன ஒரு கொள்கையில் நீங்கள் மதம் சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு நீங்களும் நாசமாக போய் மடுத்தவனும் ஏன் கன்ஃபியூஸ் பண்ணி, இதுதான் ஷஹாதத் அலன் நாஸா? இதுக்கு தான் அந்த மீட்டிங்லாம் போட்டிங்களா? எங்கே செல்கிறீர்கள் அப்படின்னு மீட்டிங் போட்டு நான் கேட்க வேண்டியதாக, எங்கே செல்கிறீர்கள்? எங்கே போகிறீங்க? எங்கே போக போகிறீங்க? நீங்கள் ஆதரவு கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அது நடக்க வேண்டியது நடக்க தான் போகுது.
இதை கொடுத்து உங்கள் பாவத்தோடு வந்து நீங்கள் சேர்த்திக்கணுமா? நீங்கள் யார் என்று கேட்டால், இப்போ நம்ம முஸ்லீம்கிட்ட போய் கேட்டால் நீங்கள் யார் அப்படின்னா, நாங்கள் மதச்சார்பற்ற மதப்பற்றுடையவர்கள். எப்படி சூப்பராக மதச்சார்பற்றவர்கள், ஆனால் மதவாதிகள். அப்போ ஆர்எஸ்எஸ்காரர்கள் கேட்குறாங்க, நியாயமாக தானே கேட்குறாங்க. அப்போ இந்த பக்கம் சாமியார் ஒரு 4 பேரை இவங்க உட்கார வச்சுட்டு நீங்கள் தாம் தும்னு குதிக்கிறீங்க. எப்படி இவங்க ஸ்டேஜ் ஏற்றலான்ட்டு நீங்கள் எல்லோரும் ஸ்டேஜில் ஏறுறீங்க? எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? உங்கள் மாடு எங்களை ரொம்ப குழப்புத. அந்த மாடை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணுங்கள். அதுக்கோட வயசு என்ன, அதோடைய கலர் என்ன, அதோடைய சைஸ் என்ன, முதல்ல நீங்கள் அந்த மாட்டை வந்து எங்களுக்கு கிளியர் பண்ணுங்கள் அது எப்படின்ட்டு. இல்லைன்னா அல்லாவுடைய சாபம் வரும். எப்படி வரும்னு வரும்போது சரியா? இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவ்வாறு தான் பொய் சொல்கிறவங்கள, அதாவது பொய் பேசுகிற நான் இப்படி தான் தண்டிப்பேங்கிறான். இன்றைக்கி அந்த உத்தம புத்திரர்கள் யாருன்னு நம்ம தான் நம்மளை பார்த்தாலே அடிக்க தோணுது. அதனால் வேலிடு வாங்குவோம். என்ன பண்ணுறது, நானும் தான் வாங்கணும், நீங்களும் தான், எல்லோரும் சேர்ந்து வாங்கணும். ஐயோ அம்மாலாம் நான் கத்த மாட்டேன், வேணும் எனக்குன்னு தான் நான் வாங்கிக்குவேன். மேலும் இதையும் நினைவு கூறுங்கள். இது வந்து அல்லாஹ் 2:54 சொல்கிறோம் இதே சிலையை பற்றி. மூசா இந்த அருட்கொடைகளை பெற்று திரும்பி வந்து தம் சமுதாயத்தாரை நோக்கி, என்னுடைய சமுதாயத்தாரே, காளைக்கன்றை நீங்கள் தெய்வமாக்கி கொண்டதனால் நிச்சயமாக உங்களுக்கு நீங்களே பெரும் அநீதி இழைத்து கொண்டீர்கள். ஆகவே நீங்கள் உங்களை படைத்த இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள். மேலும் உங்கள் உயிர்களை மாய்த்து கொள்ளுங்கள். இதுவே உங்களை படைத்த இறைவனிடம் உங்களுக்கு நன்மை பயக்கும் என்று கூறினார். அந்நேரத்தில் உங்கள் இறைவன் உங்களின் பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டான். நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவனும் கருணை பொழிபவனாக இருக்கிறான். இப்போது அல்லாவுக்கு குர்பானி கொடுக்குறோம், சரியா? அல்லாவுக்கு உயிர் தியாகம் கொடுக்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் பத்ரில் கொடுத்தாங்க, உஹதில் கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து கண்ணியமாக பெற்றுக்கொண்டான். அவர்களுக்கு அந்தஸ்துகளை மறுமையில் உயர்த்தினான். உடனே அல்லாவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான். இன்றைக்கி இதை இழிவாக பார்க்குறாங்க. எது? ஒரு மதத்துக்காக நடந்த அந்த போரை, இன்றைக்கி பத்ரு போரை வந்து நீங்கள் உங்களுடைய அந்த சோகால்டு அந்த நட்பு சக்திகளோட பத்ரு போரை பற்றி நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் பேசுங்க, உங்கள் லெக்சரை கொடுங்க. ஸ்டேஜிலே காரி துப்பிட்டு எந்திரிச்சு போயிடும். நீங்கள் உட்காந்துட்ருப்பீங்க உங்கள் அல்லாவை திட்டும்போது, கவலையே பட மாட்டீங்க. அல்லாவுடைய வசனங்கள் கேலி செய்யப்படும் போது ஜாலியாக உட்காந்துட்ருப்பீங்க. அவங்களுடைய கொள்கைகளை நீங்கள் விமர்சிக்கும் போது அவங்களால ஒரு நிமிஷம் கூட அந்த மேஜில் உட்கார முடியாது. இந்த பக்கம் இருந்தவங்களுடைய கொள்கை இது, அந்த பக்கம் இருந்தவங்களுடைய கொள்கை இது. இதற்காக நடந்த சண்டை இது மேலானது. உலகத்திலேயே மிகவும் நன்மையான செயலுக்காக நடந்த சண்டை இதுதான் அப்படின்னு உங்களால் பேசவே முடியாது. பத்ரை வந்து உங்களால் பேசி காட்டுங்க. இஃப்தார் விருந்திலே பேசுங்க. 17ஆம் தேதி சூப்பர் ஐடியா கொடுக்குறேன்ப்பா. ரமலான் 17ஆம் தேதி இஃப்தார் விருந்து ஒன்று வைங்க. இஃப்தார் விருந்து ப்ளஸ் பத்ரு சுஹதாக்களின் நினைவு தினம். எப்படி டைட்டில்? சரியா? செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ஹோட்டலில் சொல்கிறீங்களோ அது 5 ஸ்டார் ஹோட்டல் கூட செலக்ட் பண்ணு. என்ன என் சொத்தை விற்றாவது நான் வந்து மீட்டிங் அது நடத்தி கொடுக்குறேன். பேசணும். நீங்கள் அவங்களெல்லாம் உட்கார வச்சு பத்ரு போரை பற்றி புக்கை கொடுத்து பத்ரு போரோடைய ஃபசீலத்தை நீங்கள் பேசணும். 5 நிமிஷத்தில் உங்கள் உறவு துண்டிச்சு போய் அது லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும். 5 நிமிஷம் டெலிகாஸ்ட்டே ஆகாது, உங்களால் பண்ணவே முடியாது. சரியா? அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல அந்த காளைக்கன்ற தெய்வமாக நீங்கள் வணங்கினதுனால அல்லாஹ் சொல்கிறான், அது உயிர் கொடுக்கறது நீ பெருமையாக நினைக்கிறதானே? இன்றைக்கி யாருக்காக உயிர் கொடுக்கறது நீங்கள் பெருமையாக நினைக்கிறீங்க? எந்த தியாகத்தை வந்து இன்றைக்கி நீங்கள் பெருமையாக நினைக்கிறீங்க? அதே பால் இன்றைக்கி உங்கள் பால் எது? பலி கேட்கும் கடவுள் இன்றைக்கி எது? அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அவனுக்கு உயிர் கொடுத்தல்ல, எனக்கு குர்றா, நான் அதோட தகுதியானவன்டா. நான் கொடுத்த உயிர்றா, அவனுக்காக போய் காணிக்க செலுத்திட்டு வரேன். இதில் இன்னொரு கூட்டு. மூசா நபி காலத்தில் காளைக்கன்றை வணங்கினாங்க. காளைக்கன்றை வணங்கினதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? கீழே வந்தாங்க, மறுபடியும் அல்லாஹ்ட்ட போனாங்க, அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, இதுக்கு தௌபாவுக்கு சொல்யூஷன் என்ன? இது 2 விதமாக இருக்குது. பைபிளில் ஒரு மாதிரியாக இருக்குது. பைபிளில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த 70 பேரை கூட்டிகிட்டே போகிறாங்க, அதுக்கு பரிகாரம் சொல்லுன்ட்டு.
இந்த பாவத்தை செஞ்சவங்களுக்கு என்ன பரிகாரம் நல்லா சொல்கிறான். அந்தந்த ஜாதியை சேர்ந்த அந்த 70 பேர்கிட்ட சொல்கிறான். அந்தந்த ஜாதியை சேர்ந்தவன் ஒவ்வொருவனுடைய குலங்களை சேர்ந்தவன் வாளை தொங்க விட்டு கொண்டு நடக்கணும். யாரெல்லாம் அதில் சிலையை வணங்கினானோ அவனையெல்லாம் நீயே அறுக்கணும். கிட்டத்தட்ட 3000 பேர் அறுக்கப்பட்டதா அதில் அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இந்த காளைக்கன்ற சிலையாக வணங்கினவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு? மரண தண்டனை. அதுதான் பனிஷ்மெண்ட்டு. முர்த்ததுடைய பனிஷ்மெண்ட்டு குரான்லேயும் அதுதான், பைபிள்லேயும் அதுதான். பைபிளில் குரானுக்கு விமர்சனம் பண்ணுறவங்க கவனிச்சுக்கணும். பைபிள்லேயும் முர்த்ததுடைய பனிஷ்மெண்ட்டு, மதம் மாறியவனுடைய பனிஷ்மெண்ட்டு மரண தண்டனை தான். சரியா? அவங்கள விட்டுருவோம். இப்போ என்னவா இருக்கும்? இப்போவும் அதுதான். இது யார் கொடுப்பான்? அந்தந்த கிளையை சேர்ந்தவன், அந்தந்த குலத்தை சேர்ந்தவன் கொடுப்பான்ல. இப்போ இன்னைக்கு குலம் கோத்திரம் ஏது நம்மளால் குலம் கோத்திரம்ங்கிறது நம்மளால் மாற்ற முடியாது. நீங்கள் அந்த குளத்தில் பிறந்தீங்கன்னா குலம் தான். இன்றைக்கி எது குலம்? இந்தியாங்கிறது ஒரு குலம், பாகிஸ்தான்ங்கிறது ஒரு குலம். அப்போ நம்ம குலத்தை சேர்ந்தவன் நமக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுப்பான். கரெக்டாக இல்லையா? நாம் காளைக்கன்றை வணங்கினதுனால நமக்கு யார் பனிஷ்மெண்ட்டு கொடுப்பா? நம்ம குலத்தவன் அறுக்கும்போது நம்ம கேட்கக்கூடாது இல்லை? அப்போ நம்மளை ட்ரெயின்லும் தூக்கி போடலாம் தானே? கரெக்டு தானே? எதுக்கு தூக்கி போடுறான்? இது கஃபாராங்க. இந்த இந்த சிலையை வழிபட்டதுனால உங்களுக்கு ஏற்படுற பனிஷ்மெண்ட்டு இன்னும் அது ஸ்டார்ட் ஆகலை. இப்போ தான் ஈரானும் இதுதான் பண்ணிச்சு. ஈரானுக்கும் அதுக்கு தான் அவங்க கஃபாரா கொடுத்துட்ருக்காங்க. பலஸ்தீன் கொடுத்துட்டாங்க, ஈரான் கொடுத்துருச்சு. அடுத்த நம்பர் நம்ம குக்கர் கேஸ்கட்டு தலையில் அவங்க நம்பரு. அடுத்தது பாகிஸ்தான் இருக்குது. நம்ம சாதாரண நாட்களில் இந்திய உலகத்திலே அதிகமான மக்கள் தொகை கொண்ட இஸ்லாமியர்கள் வாழும் பகுதியாக அந்த மாபெரும் இஸ்லாமியர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்த வேண்டாமா? நம்ம மட்டும் இல்லை, லேசா யாழ்லா எங்களை நீ கவனிக்காமல் இருக்க. கவனிக்கிறேன்டா, ருக்கோ ஜரா, சபர் கரோ, டைம் இருக்கு உங்களுக்கு, புரியுதா? நீ இந்த பக்தி என்னதான் நீ வெளிப்படுத்தினாலும் மொதல் விஷயம், இந்த பக்தி போலி பக்தின்னு அவனுக்கு நல்லா தெரியும். உங்கள் பக்தி நம்ப மாட்டான். நீ அதை வணங்குறன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே உன்னை அறுப்பான். என்ன இதை அறுப்பான். அப்போ புரிஞ்சிருச்சு. அப்போ கரெக்டாக மேட்ச் ஆகுதா இல்லையா? தப்பாக ஏதாவது ஃபிட் பண்ணுறேன்னா எங்கேயோ கொண்டாந்து மொட்டை தலைக்கு முடிச்சு. குரான் ஒரு காளைக்கன்ற சம்பவத்தை இத்தனை இடத்துல ரிப்பீட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. இது ஒரு நடந்து முடிஞ்சு போன அறத பழசான ஒரு கதை. இதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னா அல்லாஹ் இத்தனை இடத்துல பேசி, அதுவும் காளைக்கன்றுக்குனே ஒரு சூறா இறக்கி, அதுவும் அந்த சூறா இருக்கையிலே பெரிய சூறாவாக ஆக்கி, அந்த சூறாவுடைய ஃபசீலத்து அளவுக்கு வேறு எந்த சூறாவும் இல்லைன்னு ரசூலா புகழ்ந்து பேசி, என்ன அந்த காளைக்கன்று இப்போ சும்மா காளைக்கன்றாது. அவனுங்களை முட்டாளான்னு நினைக்கிறீங்க? அவங்க நம்ம புத்திசாலியா? அப்போ இதில் 3 விஷயங்கள் இந்த சம்பவத்தில் நமக்கு படிப்பின. நம்பர் 1, தௌபா. இந்த தௌபா எப்படிப்பட்டது? கூட்டு தௌபா. அதுவும் சாதாரண தௌபா இல்லை. உம்மத்தில் ஒருத்தன் செஞ்சால் 2 பேர் செஞ்சால் பத்தாது. சமூகமே சேர்ந்து தௌபா செய்யணும். அப்போ ஒரு பாவத்தில் சமூகத்தில் பெரிய வால்யூமே சேர்ந்து ஈடுபடும் போது அந்த தௌபாவை பெரிய வால்யூம் சேர்ந்து செய்யணும். என்ன? இந்த கூட்டு மனசாட்சி அந்த பாவத்தை பாவம்னு உணர்ந்து ஏற்றுக்கணும். என்ன புரியுதா? இது செஞ்சாகணும். கூட்டாக செய்யணுங்கிறான் அல்லாஹ். இதை ஒருத்தன் செஞ்சாலாம் மன்னிக்க மாட்டேன். கூட்டுமாக செய்யணும். உங்கள் கல்பிரிட்டை நீங்கள் தான் பிடிச்சி கொடுக்கணும். எவன்லாம் எங்கெங்கெல்லாம் ஏற்றுனானோ அண்ணா அவனையெல்லாம் நீ தான் காட்டி கொடுக்கணும். சமுதாயத்தை காட்டி கொடுக்கணும். நீ தான் காட்டி கொடுக்கணும். வெளியில் இருக்கிறவனெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நீ தான் காட்டி கொடுக்கணும். உன் ஊரில், உன் வார்டில், என்ன உன்னுடைய தாலுகாவில், உன்னுடைய தொகுதியில் எவன்லாம் அந்த ஃபித்னா காளைக்கன்ற எவன்லாம் வணங்கினானோ நீ தான் காத்து கொடுக்கணும். 2வது, இந்த தௌஹீதுடைய அல்லாஹ் இந்த
அந்த காளைக்கன்ற சிலையை வணங்கினவங்களுக்கு ரெண்டாவது விஷயம் என்ன உணர்த்துறான் அப்படின்னா, தௌஹீதுங்கிறது எவ்வளோ சென்சிட்டிவ் தெரியுமா? சாதாரணமாக ஒரு சிலை வருது அப்படின்னா, அந்த சிலையை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் கட்டமைக்கப்படுதுன்னா, அதை வச்சு ஒரு ஐடியாலஜி வருதுன்னா, அந்த ஐடியாலஜி மக்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்குதுன்னா எத்தனை பேர் அது நாசம் பண்ணும் தெரியுமா? பல கோடி பேர் வறுமையின் பிடியில் இங்கே சாவறான். என்ன, ஒரு பவுன் செயினுக்காக ஒருத்தன் உயிரை எடுக்கிறதுக்கு துணிகிறான். ஏன்? அந்த 1 லட்சம் அவ்வளோ மதிப்பு வாய்ந்ததாக இருக்குது, அவ்வளோ சிரமமாக இருக்குது அவனுக்கு கிடைக்கிறது. எவ்வளோ நீ தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் 10,000 15,000 சம்பளம் வாங்குறதுக்கு உடம்பு உடைக்க வேண்டியது. சிலருக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கலாம். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் நினச்சிக்கோங்க. அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ரியாலிட்டி முதல்ல ஃபேஸ் பண்ணுங்க. நான் கேட்குறேன் என்னன்னா, யாரெல்லாம் உபதேசம் பண்ணுற இடத்துல இருக்காங்களோ அவங்கெல்லாம் போய் வேலை செய்யுங்க. களத்தில் தெரியும் உங்களுக்கு வார்த்தை என்னன்னு, உங்கள் வார்த்தை என்னன்னு தெரிஞ்சிடும். உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு தெரியும். இந்த உலகத்தில் உங்களுடைய மதிப்பு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். போய் வேலை செய்யுங்க. டீ கடையில், ஹோட்டலில், டிரான்ஸ்போர்ட்டில், மார்க்கெட்டில் வேலை செஞ்சு பாருங்கள். சரியா? இந்த அடுத்து வர அந்த பனிஷ்மெண்ட் எப்படி இருக்குன்ட்டு உயிர் பலி தான் கேட்கும். அப்போ அந்த மல்ஹமா ஃபிட் ஆகுதா? ஜஸ்டிஃபை ஆகுதா? முஸ்லீம் நாடுகள் மேலே ஜஸ்டிஃபை ஆகுதா இல்லையா? மல்ஹமா அங்கே பள்ளிவாசல்கள் இருக்கே, போட்டும் காபத்துல்லாவையே பேர்த்து எடுத்துகிட்டு போவாங்கன்னு ரசூல்லா சொல்லிட்டு போயிருக்கான். செங்கலாக காபத்துல்லா உனக்கு அவ்வளோ புனிதம்மா. அப்போ அவன் முன்னாடி காபத்துல்லா செங்கலாக எடுத்தால் உனக்கு வலிக்கும்ல? வலிக்கும் தானே உனக்கு? பிடுங்குறான்டா, அடி பிடுங்குறான். காபத்துல்லா அல்லாவுடைய சுன்னத்தை மீறி அது செய்வான். அது நடக்கும், அது உலகத்தில் அதுவும் நடக்கும். அப்போது இந்த இடத்துல அவர் எந்த அளவுக்கு இது விஷயம்னா, வெறும் அக்கீதா கிடையாது, தௌஹீது. பல கோடி உயிர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடியது, அவர்களுடைய கலாச்சாரத்தை பாதிக்கக்கூடியது. 9வது படிக்கிற பையன் ஒரு வயதான பெண்மணியை கற்பழிச்சிருக்கிறான் நேற்று. 9வது படிக்கிற பையன் வயதான பெண்மணியை கற்பழிச்சிருக்கிறான். ஏன்? ஷிர்க்குனால. ஷிர்க்குக்கு என்ன சம்பந்தம்? ஷிர்க்கு அல்லாஹ் சொல்லாத ஒரு ஷரியத்தின் அடிப்படையில் ஒரு வாழ்வியலை கட்டமைச்சிங்க. அந்த வாழ்வியலில் ஆபாச படம் பார்ப்பது அவனோட உரிமைன்னு நீங்கள் நியமிச்சிங்க. அதில் ஆபாச படம் நடிப்பது அவனுடைய உரிமைன்னு நியமிச்சிங்க. ஒருத்தன் நடித்தான், ஒருத்தன் விற்றான், ஒருத்தன் பார்த்தான், அதன் மூலமாக ஈர்க்கப்பட்டான். எண்டு ரிசல்ட்டில் கொண்டு போய் அது விபச்சாரம், அந்த ஒரு கொலையில் முடிஞ்சிருச்சு. அந்த மூதாட்டி செத்தாங்க. அந்த வயசான அந்த அம்மாவுடைய உயிர் போச்சு. அந்த 9வது படித்த பையனோட வாழ்க்கை போச்சு. எல்லா கருமாந்திரமும் நீங்கள் பண்ண அந்த இணை வைப்பினால் வந்தது தான். அதோடைய சீக்வன்சஸ் தான் இது எல்லாமே. புரியுதா? இன்றைக்கி பெட்ரோல் விலை விற்குதுன்னு அதுதான் சொன்னேன். அல்லாமா இக்பால் சொல்கிறாரு, கம்ஜோர் கா கர் ஹோத்தா ஹே காரத்தி சீசேங்கர். இந்த சிலைனால, இந்த சிலையை சொல்லிட்டு பலவீனனுடைய வீடு அழிந்து போவது இதனால்ங்கிற. இதனால தான் வறுமை இருக்குது, இதனால தான் நோய் இருக்குது, இதனால தான் தண்ணி கலப்படம் இருக்குது, இதனால தான் இயற்கை வளம் சீரழிக்கப்படுது, இதனால தான் கல்வி மறுக்கப்படுது, இதனால தான் ஏற்றத்தாழ்வு கல்பிக்கப்படுது. இது எல்லாத்துடைய ஜடு தௌஹீது. அது ஒரு அக்கீதா கிடையாது, அது ஒரு அமல், அது ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளம். சரியா? அதனால தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அது எந்த அளவுக்கு அமீன் ஹசன் இஸ்லாமி சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன, ஒரு மனுஷனுடைய வலது கை ஷிர்க்கு செஞ்சிருச்சுன்னா இடது கை அதை அறுத்துடணும். ஏன்னா அந்த ஷிர்க்கு செஞ்சது அது மன்னிக்கவே முடியாது. அதோடைய சீரியஸ்னஸ் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதோடைய அந்த பாதிப்பை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம விட்டுறவே கூடாது. இன்றைக்கி நாம் எதை வெறுக்கிறோம்? பன்னியை வெறுக்கிறோம். பன்னி சாப்பிட்லாம், ஒரு நாள் சாப்பாடு இல்லைன்னா பன்னி சாப்பிட்லாம். அதை விட வெறுக்கத்தக்கது இது. என்ன? அப்போது அந்த ஷிர்க்கை நமது குடும்பமாக இருக்கட்டும், நம்முடைய ஜமாத்தாக இருக்கட்டும், மத குருவாக இருக்கட்டும், யார் தூண்டினாலும் அதை நம்ம ஏற்கவே கூடாது. அவங்களுக்கு நம்ம மரியாதையே கொடுக்கக்கூடாது. நம்மளை ஷிர்க்கு தள்ளுறவங்கள அவங்கள மதிக்கவே கூடாது. இதுதான் இங்கே இந்த இடத்துல என்ன நடக்குது? அவன் ஃபேமிலியை சேர்ந்தவன் அவன் பிடிச்சி கொல்ல சொல்கிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? ஷிர்க்கை விட என் ஃபேமிலி பெருசு இல்லை, ஷிர்க்கு எனக்கு அவ்வளோ பெரிய பாவம், இதை தாண்டி நான் எதுவும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அவங்க என்ன புரிய வைக்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தௌபா மூலமாக? ஒன்று கூட்டு தௌபா,
ரெண்டாவது தௌஹீதுடைய ஸ்டேட்டஸ், அது எவ்வளோ பெரிய குற்றம், அது எங்கே கொண்டு போய் முடிச்சிரும், அதோடைய எண்டு ரிசல்ட்டு எந்த அளவுக்கு, அதோடைய கான்சிக்வன்சஸ் இருக்குல்ல. நீ ஒன்றை தட்டி விட்டுருவ, அது இன்னொன்று தட்டி இன்னொன்று தட்டி இன்னொன்று தட்டி இன்னொன்று தட்டி ஒரு ஐடியாலஜியோடைய கோளாறு மிகப்பெரிய தீமையில் கொண்டு போய் விட்டுரும். இவங்களுக்கு பிரச்சனை எதுனே புரியாது. அந்த 9வது வயசு பையனுக்கு எப்படி இப்படி ஆச்சு புரியாது புரியாது புரியாது. இவங்க புரிஞ்சிக்கிற அளவு இவங்க வார்த்தை கிடையாது. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அது புரியும். விபச்சாரத்தை எந்த அளவுக்கு அப்புறப்படுத்தி வைக்கணும் சமூகத்தில் இருந்து, மற்ற பாவங்கள் எல்லாம் செய்யாதுன்னு இருக்கு, இந்த பாவத்தின் அருகில் கூட போகாதுன்னு தான் இருக்கு. மற்ற பாவத்தை செய்யாதேன்னு தான் இருக்குது. குரானில் எங்கேயுமே விபச்சாரம் செய்யாதுன்னு இருக்காது. விபச்சாரத்தின் அருகில் கூட போயிடாதீங்க. இதுதான், ஏன்னா கிட்ட போனீங்கனாலே அதில் நீங்கள் ஈர்க்கப்பட்டுருவீங்க. அது அவ்வளோ பெரிய மோசமான இது அப்படின்னு சொல்கிறான். அப்போ 3வது இது படிப்பினை என்ன அப்படின்னா, தனக்குத்தானே பரிசுத்தப்படுது. அதாவது தனது சமூகம் மூலமாக தனது குலத்தை சேர்ந்தவர்கள் தான் அதை பண்ணணும். ஏன் அந்த குலத்தை சேர்ந்தவனை இன்னொரு குலத்தை சேர்ந்தவன் பனிஷ்மெண்ட்டு கொடுத்தா மற்ற குலத்திற்காரர்கள், அதாவது அது குலப்பகையாக மாறிடும். இன்றைக்கி அதே வழிபாடு இப்படி எடுத்துங்க, இன்றைக்கி எது குலங்கள் தேசங்கள். இப்போது இந்தியாவில் இருக்கிற ஷிர்க்கை மட்டும்தான் என்னால் பேச முடியும். இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் செய்கிற ஷிர்க்கு மட்டும்தான் என்னால் பட்டியல் போட முடியும். நான் வேறொரு குலத்துடைய விஷயத்தில் மூக்க நுழைச்சிட்டேன்னு வச்சுங்க, பிரச்சனை வரும். இப்போ பாகிஸ்தான்காரன் ஏதோ ஒரு இந்திய முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறார்கள்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா என்ன பண்ணுறாங்க, உடனே நீ மூடு, நீ திறக்காத, நீ பேசாதன்றாங்க. ஓய்சி சொன்னார்ல, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது, எங்கள் விஷயத்தை நாங்கள் பார்த்துக்குவோம். புரியுதா? அப்போ குளம் பிரச்சனை ஆயிடுச்சா, சென்சிட்டிவிட்டியே. இதில் 3 விஷயம், அதை புரியுதா? அதாவது இஸ்திமாவாக தௌபா செய்யணும். ஒரு ஆள் தௌபா செஞ்சாலாம் மன்னிப்பு அல்லாட்ட கிடைக்காது. ரெண்டாவது தௌஹீதுடைய சீரியஸ்னஸ் உணர்த்திட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். 3வது அந்தந்த குலங்கள் அதை இது பண்ணணும், ஏன்னா அது பிரச்சனை ஆயிரும்ட்டு. அது அந்த 3ம் இந்த காலத்துக்கும் அப்படியே ஃபிட் ஆகுது. ஒருத்தன் 2 பேர் திருந்தினா எந்த விஷயமும் மாறப்போகிறது கிடையாது. ஆனால் தனிநபர் திருந்ததுலேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும், அது வேறு விஷயம். ஆனால் உங்களுக்கு பலன் எப்போ கிடைக்கும்னா எல்லோரும் திருந்தினதுக்கப்புறம் தான். நீங்கள் தனியாக திருந்துங்க, மறுமையில் உங்களுக்கு வெற்றி கிடைச்சிரும், அது தனி விஷயம். ஆனால் சமுதாயத்தோடைய தலையெழுத்து எப்போ மாறும் அப்படின்னா, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த மேஜர் பார்ட்டு மாறணும். அது வரைக்கும் இந்த உலக தலையெழுத்து மாறாது. மேலும் எவர்கள் தீவினை புரிகிறார்களோ பின்னர் அவற்றிலிருந்து விலகி பாவ மன்னிப்பு கோரி இறை நம்பிக்கையும் கொண்டார்களே, ஆனால் அதன் பிறகு நிச்சயமாகவும் இறைவன் அவர்களை அதிகம் மன்னித்து கிருபை செய்பவனாக இருக்கிறான். அதாவது இந்த இடத்துல யார் தீமை செஞ்சாங்களோ அவங்க தீமையிலேருந்து விலகி இருக்கணும், பாவ மன்னிப்பு கோரணும், இறை நம்பிக்கையும் கொள்ளணும், ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் களிமா சொல்லணும். அதுதான் மௌலானா மௌதூதி என்ன சொல்கிறாரு, அவங்களுடைய ஜமாத்தில் மௌலானா மௌதூதி அவர் சொல்கிறாரு என்ன, ஹாக்கிமேத்து நீங்கள் சொல்லும்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வரணும், முதல்ல தௌபா செய்யணும், அதுக்கப்புறம் தஜ்தீத ஈமான். இதுதான் அவங்களுடைய முதல் அழைப்பு, ஈமானை புதுப்பித்து கொள்ளுதல். இத்தனை நாள் நான் முஸ்லீமே கிடையாது, பேருக்கு நாம்கே வாஸ்தே இருந்தேன், எனக்கு இஸ்லாத்தை பற்றி ஒரு இளவும் தெரியாமல் இருந்துச்சு, நான் குரானுடைய ஏபிசிடி கூட தெரியாமல் இருந்தேன், நான் குற்றத்தில் தான் இருந்தேன், நான் தொழுதுட்டு இருந்தேன், நான் நோன்பு வச்சுட்டு இருந்தேன், ஆனால் இஸ்லாத்தை அறியாமல் இருந்தேன். இதை நான் ஒத்துக்கிறேன், என்னுடைய கடந்த காலம் பாவங்களால் நிறைந்ததாக இருந்தது, ஆனால் இனிமே நான் ஒரு புதிய வாழ்க்கை வாழப்போகிறேன் அப்படிங்கிறத விரும்பி அது அல்லாஹ் சொன்ன அந்த வாழ்க்கைப்படி வாழப்போகிறேங்கிறத நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கணும். இதுதான் ஜமாத் இஸ்லாமியுடைய மௌலானா மௌதூதி வச்ச கோரிக்கை. அதே தான் இஸ்ரார் அஹமதும் சொன்னார், தௌபா ப்ளஸ் தஜ்தீத் ஈமான். நீங்கள் எதுக்கு கூப்பிட்றீங்க? இப்போ நானும் அதுதான் சொல்கிறேன், நானும் திரும்ப நிறைய இடத்துல அது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நம்ம கிலாஃபத்துக்காக கூப்பிடவே இல்லை, அதற்காக இயக்கமாக அமைக்க போகிறதில்ல, அதுக்காக தகுதியும் எனக்கு கிடையாது, அதுக்கான வாய்ப்புகளும் கண் முன்னாடி நமக்கு கிடையாது, அதை நோக்கி நம்ம பேசலை. ஏன் இதை பேசுகிறோம்? ஏன் கிலாஃபத்து, மன்னராட்சி, ஐடியாலஜி இதெல்லாம் எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னா இதுக்காகத்தான். தௌபா செய்யணும், ஒன்று எதுலேயும் போய் சேராமல் இருக்கணும். நான் எந்த ஐடியாலஜிலையும், எனக்கு எந்த அரசியல் தலைவனும் கிடையாது, எனக்கு எந்த அரசியல் கொள்கை, எந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாம் அல்லாத வேறு எந்த அரசியல் கொள்கையும் எனக்கு கிடையாது. என்னுடைய அரசியல் கொள்கை இஸ்லாம்,
என்னுடைய ஆன்மீக கொள்கை இஸ்லாம், என்னுடைய பொருளாதார கொள்கை இஸ்லாம், என்னுடைய குடும்பவியல் சமூக கொள்கை இஸ்லாம், என்னுடைய சமூக நீதி இஸ்லாம். இதை தாண்டி எனக்கு வேறு எதுவும் கிடையாது. என்னுடைய எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு ஒரு வார்த்தையில் கேட்டிங்கன்னா என் கொள்கை தௌஹீது. இதுக்கு முன்னாடி நான் தௌஹீதில் இருந்தேன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் ஏமாற்றிக்கிட்டு இருந்தேன், நானே ஏமாற்றிக்கிட்டு இருந்தேன். நான் தௌஹீதில் இருந்ததா நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு சிலை வணங்கியாக இருந்தேன், அது எனக்கு தெரியாமல் இருந்தேன். நான் தௌபா செய்கிறேன், மக்களையும் தௌபாவை நோக்கி கூப்பிட்றேன், ஈமானை புதுப்பிச்சுக்கிறதுக்கு கூப்பிட்றேன், மறுமைக்காக தான் கூப்பிட்றேன், தப்பிக்கிறது தான் கூப்பிட்றேன், வேறு எதுவும் கிடையாது. இதுதான் என்னுடைய அழைப்பு. இதுதான் நம்முடைய இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நாம் விரும்புகிறது. நான் தாவா சென்டர் உருவாக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே இந்த 2 வேலைக்கு தான். ஒன்று தௌபா, இன்னொன்று தஜ்தீத் ஈமான், ஈமானை புதுப்பித்து கொடுத்துதல், ஈமானை கற்றுக் கொடுத்துதல், பாவத்தை உணர்த்தி அதை தௌபா செய்ய வைத்தல். இந்த 2 விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம இயங்குகிறோம். இதுதான் நம்முடைய அஜெண்டா. இது பெரிய வேலை. இதை மட்டும்தான் அல்லாஹ் செய்ய சொல்கிறான். இதுக்கு மன்னிப்பு இருக்குங்கிறான், கிருபை இருக்குங்க. இதுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நிச்சயமாக இறைவன் அவர்களை அதிகம் மன்னித்து கிருபை செய்பவனாக இருக்கிறான். இப்போ நபி இல்லாத சமயத்தில் நபியுடைய பிரதிநிதிகளான நம்மீது தான். நீ பிரதிநிதியா? ஆமாம், நானும் பிரதிநிதி. இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்தானா அவனும் பிரதிநிதி. எனக்கு என்ன தகுதி இருக்குது அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுகிறேன், அவ்வளோதான். எனக்கு தகுதிகள் என்ன வேணும் அதை பற்றிலாம் எங்களை ஏதாவது லிஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், அதை ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். எனக்கு இப்போ இருக்கிறது, எனக்கு தெரிஞ்சது, கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, இதெல்லாம் பாவன்ட்டு அந்த பாவங்களை நான் தட்டி கேட்குறேன், சக்திக்கு உட்பட்டு. இவ்வளோதான் விஷயம். எவர்கள் அல்லாஹ்வுடனும் இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு, இந்த தௌபா எப்படி இருக்கணும், எப்போ தௌபா இது ஏற்கப்படும்? இது தௌபா டைம் பவுண்டட். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததுக்கப்புறம் தௌபா செஞ்சவனுக்கு எவனுக்குமே மன்னிப்பு கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றதுக்கு முன்னாடி தௌபா செஞ்சவனுக்கு மட்டும்தான் இங்கே மன்னிப்பு. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததுக்கப்புறம் தௌபா செஞ்சவனுக்கு எல்லாருக்கும் இது பைபிள் சொல்லக்கூடிய. அதனால் மல்ஹமா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு. மல்ஹமா ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அப்போ அந்த சிலைத்தானே தகர்ந்துடும். மல்ஹமா ஸ்டார்ட் ஆகணும். நியூக்ளியர் போட்டால் எந்த சிலை இருக்கும்? நீங்கள் வடிவமைச்ச சிலை இருக்காது. உக்ரைனில் செர்னோபில் அடித்தது, ஜெர்மனியில் எஃபெக்ட் ஆச்சு. எங்கே அடித்தது? உக்ரைனில். எங்கே போச்சு? ஜெர்மனி காலி பண்ணிட்டு போயிட்டான். எண்ணெய் கிணறு இடங்கி நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில் ஈரானில் அடித்தாங்க. அடித்த உடனே குவைத்தில் இருக்கிறவன் 250 கிலோமீட்டர் காலி பண்ணிட்டு போயிட்டான். அவ்வளோ டிராஃபிக் நிற்குது குவைத்தில். எல்லாம் மறுபடியும் பாலைவனமாயிருச்சு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் அவங்க ஆடு மேய்ப்பாங்க. கேஸ் கட்டை கழட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதை மறுபடியும் அதை கயிறாக மாற்றி அது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வச்சுருந்தீங்க. இப்போ நிஜமாலுமே நீங்கள் அதை தூக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன குப்பர் கம்பெனி சும்மா இருக்க மாட்டான்ல, அவன் காப்பிரைட் கிளைம் பண்ணுவான்ல. எங்கள் கேஸ் கட் நீங்கள் மாட்டி சுற்றிட்டு இருக்கிறீங்க, அது என்றைக்கு ப்ரெஷர் விசில் அடிக்கிறது, நீங்கள் எப்போ தூக்கிறது? இதை பற்றி குரான் 5வது அத்தியாயத்தில் 33ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்கிறான். அதையும் சொல்லிடுறேன். அது எப்படி தௌபா எப்படி பிளாக் ஆகும் குரான் சொல்லுது. எவர்கள் அல்லாஹ்வோடும் அவனுடைய தூதரோடும் போரிடுகின்றார்களோ. கேட்டால் நீங்கள் எப்படிம்பீங்க, அது எப்படி அல்லாஹ்வுடைய ரசூலோடு நாங்கள் போராடுறதுன்னா, அப்போ முடியாத ஒரு வேலையை தான் அல்லாஹ்வும் சொல்கிறான். அல்லாஹ்வுடன் போராடுவது. அல்லாஹ்வோட எங்கே போய் 7வது வானத்தில் போய் அவனாவது சண்டைக்கு போயிருக்கானே இது வரைக்கும்? அரிசிட்ட போய் அவனாவது போர் எடுத்துகிட்டு போயிருக்கிறானா? அப்போது முடியாத ஒரு காரியத்தை கற்பனையாக சொல்லுதா? அரிசியில் எவனாவது போர் தொடுத்து படையெடுத்து வந்தால் அல்லாஹ் சொல்கிறான். அது என்னமோ சொல்லுதுப்பா இஸ்லாமு குரானு. அது வேணால் நான் வேணால் வளர்றேன்னு வச்சுக்கிங்க. இது என்னன்னு நீங்களே கண்டுபிடிச்சிங்க. அல்லாஹ்வோடும் அவனுடைய தூதரோடும் போரிடுகின்றார்களோ, மேலும் பூமியில் கலகம் ஃபசாது விளைவிக்க தீவிரமாக முயற்சி செய்கிறார்களோ. கலகம் நீங்கள் இன்னும் அச்சீவே பண்ணல, ஆனால் கலகத்துக்கான விதையை போட்டுட்டீங்க, அதுக்காக உழைக்கிறீங்க, கடுமையாக பாடுபடுறீங்க, உங்கள் கையில் கிடைச்சா கலகம் பண்ணுவீங்க. இந்த வேலையை தான் அலி ரலியல்லாஹு காலத்தில் தொடக்கப்பட்டுச்சு. என்ன அது? கலகக்கார கூட்டம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, கலகக்கார கூட்டம் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அவர்களை கொல்லுவாங்க. கலகம் சாதாரண பாவம் இல்லை, எவ்வளோ பெரிய பாவம் இந்த இடத்துல. அல்லாஹ்வுடைய ரசூலுடன் போரிடுவதற்கு சமமான குற்றம் ஃபசாத் பூமியில் ஏற்படுத்துறது. அவர்களுக்குரிய தண்டனை இதுதான். தண்டனை சொல்கிறோம். என்ன தண்டனை இந்த இடத்துல? அதே தான் சொல்கிறோம். அவர்கள் கொல்லப்பட வேண்டும். வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாதவர். அல்லாஹ்வோட போட்டி, அல்லாஹ்வுடைய ரசூலோட போட்டி. அவன் ஒரு தீனை கொடுத்தா நீ ஒரு தீனை உருவாக்கி
எங்கள் தீனும் உங்கள் தீனும் அதைத்தான் நேத்தனியாவு சொல்கிறான். எங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்க? ஈரானுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனையா? பவுண்ட்ரி பிரச்சனை. பவுண்ட்ரியே ஒட்டலப்பா. ஜோர்டானு எகிப்துனா வேறு. கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்டில் ஈரான் இல்லவே இல்லை. என்ன பேசுகிறான்? எதுக்கு பேசுகிறான்? அவன் என்ன சொல்கிறான்? தீன் பிரச்சனைங்கிறான். உங்கள் எதிரி சொல்கிறான் தீனுன்ட்டு எல்லாம் சொல்கிறான். ஃபஸ்ட்டு விஷயம் அவங்கள என்ன பண்ணணும்? கொன்றுணும். ரெண்டாவது விஷயம் கொஞ்சம் கம்மி பனிஷ்மெண்ட்டு, தூக்கில் போட்டுடணும். ரெண்டாவது செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், கொன்னுடணும், தூக்கில் போட்டுடணும். அது தலையை கையில் எடுத்துடுறது, தலையை கையில் எடுக்கிறது. ரெண்டாவது கொஞ்சம் நீட்டாக தூக்கில் போடுறது. சரியா? அல்லது அவர்களுடைய மாறு கை மாறு கால், ரைட்டு கை லெஃப்ட்டு கால், இதை அறுத்துட்டு வெயிலில் போட்டுடணும். இது ரசூலுடைய சுன்னத்து இருக்குது. இதுலேயும் உயிர் போயிடும். பேண்டேஜ் கிடையாது இதுக்கு. இந்த கையை இந்த காலை அறுத்து வெயிலில் விட்டுருணும். அல்லது அவர்கள் அந்த நாட்டிலே இருக்கக்கூடாது, நாடு கடத்தப்பட்டுரும். கடைசி பட்சம் விட்டு ஓடிடு. பெரிய கூட்டமாக இருக்குது, கொன்னால் லட்சக்கணக்கில் கொல்ல வேண்டியது இருக்கும். 2 நாள் டைம் ஊரில் இருக்காது, 4 மாதங்கள் டைம் தௌபாவில். ஊர்லேயே இருக்கக்கூடாது. ஒருத்தன் பார்த்த இடத்துலலாம் அடிப்பேன், என் கண்ணிலே படக்கூடாது, ஓடிடு. அன்னி ஓடினவங்க தான் இன்னி வரைக்கும். இப்போ திரும்பி வந்துட்டாங்க, அது வேறு விஷயம். இது அவர்களுக்கு உலகில் கிடைக்கும் இழிவாகும். இது வேர்ல்டில் கிடைக்கிற பனிஷ்மெண்ட்டு. மேலும் மறுமையில் அவர்களுக்கு இதை விட கடுமையான தண்டனை இருக்குது. என்ன பனிஷ்மெண்ட் பாருங்கள். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நான் என் கையில் சிக்கிறதுக்கு முன்னாடி தௌபா செஞ்சின்னா பிரச்சனை இல்லை. எனினும் உங்கள் பிடியில் நீங்கள் அவர்களை கொண்டு வருவதற்கு முன் எவர்கள் பாவ மன்னிப்பு கோரினார்களோ நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பு வழங்குபவனும் மிகுந்த கருணை உள்ளவனும் ஆவான். நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி தௌபா செஞ்சுருக்கணும். இதுதான் கணக்கு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. கேப்சர் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ கமாண்ட் அவங்க கையில் போயிடுச்சுல. இப்போ இங்கே வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்லாத போது யார் கையில் கமாண்ட் இருந்துச்சு? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட. ஆனால் கண்ட்ரோல் இருந்துச்சா? இல்லை. ஆனால் இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தவொடனே என்ன ஆயிடுச்சு? கண்ட்ரோல் வந்துருச்சு. அப்போ சார்ஜில் ஈசா நபி எடுத்துட்டார்னா அவர் மூச்சு காட்டு படுற வரைக்கும் கொல்லுவார். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது வேறு ஆளுகளை, உங்களையும் சேர்த்து தான் கொள்வார். நீங்கள் என்னென்ன ஈசா நபிக்கு வெயிட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஜைனிஸ்டுகள் எல்லாருமே கொல்லப்படுவாங்க. அது 4 வகையான 5 வகையான ஜைனிஸ்டுகள் இருக்காங்க. அந்த 5ம் காலி. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த 5ம் ஒன்று தான். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது யூதர்களை மட்டும் கொல்லுவாங்கன்ட்டு, அங்கே தான் மிஸ்டேக். இன்னும் நிறைய ஹதீஸ் இருக்குது. சரியா? நிராகரிப்பவர்களை கொல்லுவார்கள் இருக்கு. அந்த லிஸ்ட்டில் நாம் எப்படி வரும்? அவங்க காட்டுவாங்க. நீங்கள் வணங்கின சிலை எது, அந்த சிலை உங்களை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணிச்சு, அதை வச்சு நீங்கள் ஃபசாத் ஃபீ சபீலில் அல்லாஹ்வுடைய பேரில் எப்படி ஃபசாத் பண்ணி தொலைச்சிங்க, அதை அவங்க உயர்த்துவாங்க. அவங்க வந்து பிடிக்கிறதுக்குள்ளே திருந்திக்கிங்க. அல்லது பெரிய சம்பவங்கள் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அடி உங்களுக்கு சேர்த்து விடும். மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரும்போது இதுதான் சிச்சுவேஷன். அப்போ அவங்களுடைய பனிஷ்மெண்ட் என்ன? கொலை கொலை கொலை. 3 வகையான கொலை. அதில் எந்த கொலை உங்களுக்கு வேணுமோ அதை நீங்களாக பார்த்து செலக்ட் பண்ணிங்க. இல்லைன்னா திருந்தி வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவ்வளோதான் சாய்ஸ். மேலும் மூசாவுக்கு கோபம் தணிந்த போது அப்பலகைகளை அவர் எடுத்துக்கொண்டார். மேலும் எவர்கள் தம் இறைவனுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு அவற்றில் எழுதப்பட்டிருந்த அறிவுரைகளிலும் வழிகாட்டலும் அருளும் இருந்தன. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன பண்ணுறாங்க? வந்தவுடனே அந்த பலகையை தூக்கி போடுறாங்க. அந்த இதை எடுத்துகிட்டு வர்றேன், அதை தூக்கி போடுறேன். இது இவனுங்க பைபிளில் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க? இவனுங்க பண்ண சேட்டையெல்லாம் விட்டுட்டானுங்க. எது? இந்த காளைக்கன்றை வணங்கினது, அது செஞ்சது, அதை செஞ்சவன் வந்து அவனை பற்றி அங்கே இதே இல்லை. அது ஒரு டீட்டெயில் சொல்ல மறந்துட்டேன். அது செஞ்சான்ல சாமிரி இங்கே இல்லை. அது தாகா வரும்போது அதை பேசுவோம். தாகாவில் சாமிரியை பற்றி வரும். அவன் சாமிரி செஞ்சான், அங்கே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சான்றது. அப்போ சாமிரி கேரக்டரை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அப்போ யார் சாமிரி? யாருன்னா அவர் அஸ்ரார் ஆலமுங்கிற ஒரு ஆலிம் வந்து அவர் என்ன சொல்கிறார்? அவர் ஒரு அறிஞர், அவர் எஸ்கட்டாலஜியில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவன் தஜ்ஜாலுங்கிறார். ஏன்னா இந்த டெக்னாலஜி வந்து அவன் தான் வந்து ஏற்படுத்தி கொடுத்தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா பைபிளில் அவன் பேரை காணும்.
ஏன்னா தஜ்ஜாலை வந்து முழுகிட்டேன், அந்த கேரக்டரை முழுகிட்டாங்களா, கேரக்டரை காணுமே. அதே மாதிரி இந்த சிலையை வந்து செஞ்சவனுக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணும், அதை கும்பிட்டவனுக்கே மரண தண்டனை கொடுக்கப்படுது. ஆனால் அந்த இடத்துல தாகால என்ன வருது அப்படின்னா, அவனை சாமிரியை வந்து ஊர் நீக்கம் தான் செய்கிறாங்க. நீ இந்த ஊரில் இருக்கக்கூடாது, வெளியே போன்ற. இது பனிஷ்மெண்ட்டாக, இது பெரிய பனிஷ்மெண்ட் கிடையாது. ஏன் அவனை பனிஷ்மெண்ட்டு கொடுக்கல அப்படின்னு அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, இவன் தஜ்ஜால். ஆனால் தஜ்ஜால் எல்லா நபிமார்களுடைய காலத்திலும் ஃபசாது செஞ்சுட்டு தான் இருந்தான். நம்முடைய காலத்தில் அவன் வெளிப்படுவான், அது வேறு விஷயம். ஆனால் அவனுடைய ஃபசாது எல்லா காலத்துலேயுமே இருக்குது. இப்போ இன்றைக்கி எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அவருடைய மெயில் ஐடியெல்லாம் வந்து அவன் அதில் மெயிலில் வந்து பாஸ் சொன்னாருங்கிறான். பாஸ்னால் யார்? தஜ்ஜாலை குறிக்கும். பாஸ் தான் ஆர்டர் கொடுத்தாரு, பாஸ்கிட்ட பேசணும், பாஸை பார்த்தோம், பாஸுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம், பாஸ் வந்து இந்த ஆர்டர் போட்டார் அப்படிங்கிறான். சரி, அதுதான் சிம்பலைஸ் பண்ணி பிக் பாஸும் இந்த இடத்துல வருது. அப்போது இதில் இவங்க என்ன பண்ணுறாங்க, பிளேட்டை மாற்றுறாங்க. எது பெரிய குற்றமாக பார்க்குறாங்க, அதாவது இதை ஒரு பெரிய குற்றமாக அவங்க வந்து ஊதி காட்டல. என்ன இருந்தாலும் நாங்கள் செல்ல பிள்ளைங்க, எல்லாம் எங்களை மன்னிச்சிட்டான், அப்படியே வந்து அவங்க காட்டுறாங்க. அதே மாதிரி அவங்க வேறு என்ன பார்க்குறாங்கன்னா, மூசா நபி மேலே பழிவு போட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் பலகையை தூக்கி போட்டார்ல, வேதத்தை அவமதிச்சிட்டாரான். இது குரான் என்ன சொல்லுது, வேதத்தை அவமதிக்கிறதுங்கிறது தூக்கி போடுறது கிடையாது, அதோடைய கருத்துக்களை தூக்கி போடுறது. இதுக்கு வந்து மூசா நபியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி அல்லாஹ் மறுபடியும் கூப்பிட்டு அந்த பலகையெல்லாம் ஒட்ட வச்சு மறுபடியும் வந்து டேப்பெல்லாம் வச்சு ஃபேக்விக்லாம் போட்டு அது சீல் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஒரு பலகை கொடுத்து அதுக்கு தான் அல்லாஹ் கூப்பிட்டானோ. இவங்களை தண்டனை கொடுக்குறதுக்கு அல்லாஹ் கூப்பிடலையாம், திட்டுறதுக்கோ அதுக்கோ கூப்பிடலையாம். இந்த பலகை நீ வந்து உடச்சிட்ட, அது வந்து நான் வந்து மறுபடியும் வந்து அது வந்து ஃப்ரெஷ் காப்பி வந்து நான் எழுதி தர மாட்டேன், நீ தான் எழுதிக்கணும். கோவம் வந்து அல்லாஹ் எப்படி வெளிப்படுத்துகிறான். எப்படி வரும் நம்ம ஆளுகளும் பார்த்தீங்கன்னா, குரான் கீழே இருந்தால் மேலே உட்கார மாட்டான், சேரில் உட்கார மாட்டான். ஒருத்தன் கீழே உட்காந்து இப்படி படிச்சுட்டு இருந்தானே, குரான் கீழே அப்படிமா போயிட்டு ஹராமான முறையில் வியாபாரம் செய்வான், என்ன போயிட்டு விபச்சாரம் பண்ணுவான், போயிட்டு இதை பண்ணுவான், என்ன தனியாதனாலும் பண்ணுவான். ஆனால் குரான் மேலே சத்தியம் பண்ண மாட்டான். ஏன்? குரான் மதிப்பு தொப. ஆனால் குரானுடைய அட்வைஸு அது போயிட்டுருக்கும் காற்றுல. அப்போது அது இல்லாமல் அமீன் ஹசனிஸில் என்ன சொல்கிறாரு, ஒரு வேதத்தை தூக்கி போடுறதுன்னா இது இல்லை, அது ஃபிசிக்கலாகவே தூக்கி போட்டார். ஆனால் இதுக்கு அல்லாஹ் கண்டிக்கலை. அது எப்படி நான் கொடுத்ததை வந்து நீ வந்து அவமதிப்பு பண்ணி நீ வந்து என்னோடய வேதத்தை வந்து நீ தூக்கி பண்ணல. ஆனால் அங்கே சிச்சுவேஷன் என்ன, அதை விட பெரிய சிச்சுவேஷன், அது தலை போகிற காரியம். இதில் இருக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை விட பெரிய மேட்ரு பண்ணிட்டீங்க. ஒன்று மொத்த ஜனதா எடுத்துட்டீங்க, வேதத்துடைய ரூஹை எடுத்துட்டீங்க. என்னத்தை போய் உங்கள்கிட்ட போய் வேதத்தை கொண்டாந்து உங்களை ஃபாலோ பண்ண வச்சு போயிட்டீங்களா வேறு தீனுக்கே. சரியா? அதுதான் வந்து அல்லாஹ் சொல்கிறான். அது அந்த தூக்கி போட்டதுன்னா இப்படி தூக்கி போடுறது தான் குற்றம். இன்றைக்கி வந்து குரான் கைதவறி விழுந்துருச்சுன்னா அதுக்கு பரிகாரம்லாம் செய்வாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆடை இருப்பாங்க, என்னென்னமோ இருக்குது. அதுக்கு நிறைய எங்கள் ஊர்லலாம் இருக்கும். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, குரான் கீழே விழுந்துருச்சுன்னா அந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு இலை விழுவும். இப்போ வந்து எது குற்றமாகிடுச்சு பாருங்கள். காலை கன்ற கடவுளை வணங்கினது பெரிய குற்றம் இல்லை, இவர் இந்த பழைய தூக்கி போட்டார் பார்த்தீங்களா, அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் அல்லாஹ் அதை கூப்பிட்டு அதை கண்டித்து அதுக்கப்புறம் அவர் வந்து மறுபடியும் ரீரைட் பண்ணி மறுபடியும் அதை கொடுத்து, அதுதான் அல்லாஹ் சொல்கிறாங்க. மேலும் எவர்கள் தம் இறைவனுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு அவற்றில் எழுதப்பட்டிருந்த அறிவுரைகளில் வழிகாட்டுதலும் அருளும் இருந்தது. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான், லி ரப்பிஹிம் யர்ஹபூன் அப்படிங்கிறான். இந்த ராஹிப் யர்ஹப், அப்போ அந்த ராஹிப்னு வருது இல்லை, துறவிகள் அதெல்லாம் வரும். ராஹிப் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு அஞ்சுபவர்னு அர்த்தம், துறவின்னு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சீரியஸாக இருக்கும். அதான் சொல்கிறேன்ல, இவங்க அவுலியானா வேறு மீனிங் கொடுப்பாங்க. அவுலியானா யார்? அலி ரலியல்லாஹு அவுலியா, உஸ்மான் ரலியல்லாஹு அவுலியா, அபூபக்கர் ரலியல்லாஹு அவுலியா. அவுலியாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்வுடைய விஷயம், அல்லாஹ்வை அஞ்சுவார்கள், அல்லாஹ்வை நேசிப்பார்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்காக உழைப்பார்கள். இதுதான் அவுலியா, இவங்க தான் அவுலியா. அதை விட்டுட்டு தஸ்பீஹ் பண்ணி உருட்டுவார்கள், உங்களுக்கு புதுசாக இபாதத்தை கற்றுக் கொடுப்பார்கள். குரானை பற்றி ஏபிசிடி கூட அவர்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் கற்றுத்தர மாட்டார்கள். இவர்கள் அவுலியா கிடையாது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இங்கே ராஹிப்னா யார், இந்த இடத்துலையும் டிஃபரெண்ட். அதனால தான் இன்னும் தௌபால வரும்ல, உங்களுடைய அஹபாருன்னு வரும், அதுவும் ராஹிபுடைய சேம் மீனிங் இருக்கக்கூடியதான்.
அவர்களை வந்து நீங்கள் வந்து கடவுள்களாக எடுத்துக்கொண்டீர்கள்னு வரும். அதே தான் இன்றைக்கி நம்ம பண்ணுறோம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதே வந்து குரானுக்கும் இதே வார்த்தை தான் அல்லாஹ் பேசுகிறான். என்ன சொல்கிறான், அஞ்சுபவர்களுக்கு பயனளிக்குங்கிறான். குரானும் அதுதான் சொல்லுது, ஹுதல்லில் முத்தகின், தக்வா உடையவர்களுக்கு பயனளிக்கும். ரெண்டுமே ஒன்று தான். அப்போது இதில் இன்னொரு விஷயம், அல்லாஹ்வுடைய உபதேசத்தில் இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவற்றில் அறிவுரை எழுதப்பட்டிருந்த அறிவுரைகளில் வழிகாட்டல் இருந்தது, ரஹமத்து இருந்துச்சு. வழிகாட்டுதல்னு என்ன, துனியாவில் வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதலை பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய ரஹமத் மறுமையில் கிடைக்கும். புரியுதா? அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய ரஹமத் வேணும்னா யாருக்காவது பிறக்கிறதோ, அவன் வயிற்றிலையாவது பிறக்கிறதோ, ஏதோ ஒரு ஊரில் சாகிறதோ, மக்கால பிறக்கிறதோ மக்கால சாகிறதோ, மதீனாவில் ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் அலைகிறது, இதெல்லாம் ஒன்றும் அல்லாட்ட க்ரைட்டீரியா கிடையாது. அல்லாஹ்வை பயப்படணும், அல்லாஹ்வுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், அதை ஸ்ட்ராங்காக பற்றி பிடிச்சிக்கணும், அல்லாஹ்வுடைய வேதத்தை மதிக்கணும், ஷிர்க்கு செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளுக்கு தகுதியானவர்கள். அத்தகைய அல்லாஹ்வுடைய அருளுக்கு தகுதியானவர்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.